தமிழகத்தை பொறுத்தவரை பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கான தொண்டர்கள் இருக்கிறாங்க, அந்த கட்சிக்கான தலைவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு யாருக்குன்னா மட்டும்தான் சொல்றாரோ தவிர தமிழகத்தில் 1008 பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றி பேசலாமே. அது ஒரு கொன்முறை அதே பிரச்சனை தான் இருக்கு, அதெல்லாம் பேசலாமே. அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பியே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவரை எதிர்த்து அவர் பாட்டுக்கு தனியாக உண்ணாவிரத போராட்டம்னு அவர் ஆஃபீஸில் 4 நாளாக பண்ணிட்டு இருக்காரு. அதை பற்றியெல்லாம் கருத்து சொல்ல மாட்டாங்க. அதனால் இவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவங்களுக்கு தெரியும், ஒரு மூழ்குகின்ற கப்பலில் காங்கிரஸ் கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் அண்ணன் செல்வ பெருந்தகை அவரும் இந்த கப்பலில் மூழ்கத்தான் போறார். ஸோ மூழ்கிற கப்பலில் இருந்து இன்னொரு கப்பலை பார்த்து கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. உங்க கப்பல் மூழ்குமா, எங்க கப்பல் மூழ்குமான். அதனால செல்வ பெருந்தகை அவர்கள் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையில் அவர் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான அறிவுறுத்தல். ஆனால் அதான் சொல்லிட்டேன் பாருங்கன்னா, இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவங்க நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம். 65 வரை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி, மிகப்பெரிய மனிதர்கள் இருந்த ஒரு கட்சியில் இன்னைக்கு அண்ணன் செல்வ பெருந்தகையும் இருக்கிறார். ஏற்கனவே அவரை பற்றி பல இடத்துல நான் பேசியிருக்கேன், குற்றம் சாத்தி இருக்கின்றேன், நிறைய விஷயம் பேசியிருக்கேன். இன்னைக்கு அவர் கட்சியை வளர்த்துறதை பற்றி பேசுறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்படி இருக்கு, பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருக்கு, அதிமுக இப்படி இருக்குன்னு லைவ் கமெண்ட்ரி கொடுக்கறது தான். அதனால செல்வ பெருந்தகை அண்ணன் காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் அந்த 8 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கக்கூடிய டிபேட்ல தினமும் பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா அதுக்கு தான் அவர் லாயக்கா இருக்கிறார். அவர் பேசுறது இப்படியாக நான் பேசுவாங்க, அதிமுக சொல்றாங்க அந்த கட்சி அவங்க பாத்துக்குவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா அவங்க பாத்துக்குவாங்க. வெளியே இருந்து ஏன் இவர் பதறி கொண்டிருக்க வேண்டும்? ஏன்னா அவருடைய கப்பல் மூழ்குது, அந்த கூட்டணி தோற்குது என்பது அவருக்கு தெரியும். அதனால வெளியே இருந்து காங்கிரஸ் கட்சி பதறி கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு செல்வ பெருந்தகை அவருடைய குரல் எப்படின்னா ஸ்டாலின் அவருடைய குரலா மாறிடுச்சு. எப்படி இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இப்படி ஆய்விட்டது என்று நான் வருத்தப்படுகின்றேன். ஆனா இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதுக்குன்னு அக்கறை? அவர் ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ணன் திருமாவளவன் நினைக்கிறாங்க, அந்த கூட்டணி மறுபடியும் வெற்றி பெறும் அவர் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மற்ற கட்சியின் மீது கரிசனம் என்ன, அக்கறை என்ன? ஏன் அவங்க அப்படி இருந்தா எப்படி? என்டிஏ கூட்டணியில் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு, அதனுடைய ஒரு தலைவர் பேட்டி கொடுத்திருக்கிறாங்க, அந்த கட்சியில தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க முடிவெடுப்பாங்க. வெளியே இருந்து இவங்க எல்லாம் பதறாங்கன்னு என்ன தெரியுதுனாங்கன்னா, எங்க அப்பன் குதிரைக்குள் இல்லைன்னு நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது எங்க அப்பா குதிரைக்குள் இல்லைன்னா நான் ஒளிச்சு வைக்கல அப்படின்னு. இன்னைக்கு இவர்களாகவே பதற்றத்துல தமிழகத்தில் நிச்சயமாக திமுக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி நிச்சயமாக 2026 மறுபடியும் வராது என்பது இந்த பதற்றத்தின் மூலமா எனக்கு தெரியுது. அண்ணன் திருமாவளவனுடைய பதற்றம், அண்ணன் செல்வ பெருந்தகையுடைய பதற்றம் நமக்கு என்ன பாடத்தை சொல்லி கொடுக்குதுன்னா, அவங்க பதற்றத்தில் இருக்காங்க. வெளியே என்ன நடக்குது, அந்த கூட்டத்தில் என்ன நடக்குது. அதனால இது வலிமையாகத்தான் இருக்கு. இதுல எந்த